ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாகம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்னதாக ஷேப்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா 18 இன்ச் ஃப்ரேமு, பாப்லின் கிளாத், சரி த்ரெட்டு, அயன் நீடில், கிளாஸ் மார்க்கிங் பென்சில், அப்புறம் கட்டர். அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சின்ன ஷேப்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது மாதிரி வி ஷேப்பில் போட்டுக்கோங்க. ஜரியிலே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜரியில் ஃபஸ்ட்டு நார்மலாக இந்த எண்டில் ஒரு நாட் போட்டுட்டு ஜரி கீழே எடுத்துகிட்டு நம்ம எப்போவுமே ரிவர்ஸ் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அது மாதிரி ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த ஷேப்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ஈஸியாக போடுறதுக்கு வரும். உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஷேப்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு அடுத்த டிசைன்ஸ் ஈஸியாக போடலாம். இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் அப்போ தான் நீங்கள் ஈஸியாக கொண்டு வர முடியும். அதுக்காக தான் இந்த ஷேப்ஸ்லாம் போட்டு பழகிறது. அவ்வளோதான். இது இந்த ஷேப் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அடுத்த ஷேப் போடணும்.
அவ்வளோதான். இதில் வந்து எண்ணாட் போட்டு முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி போட்டுக்கோங்க, இந்த ஷேப்ஸ் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி பா மாதிரி. அதே மாதிரி இதில் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணாலுமே, எங்கே புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலும் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். டர்ன் பண்ணும்போது இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இதோட இது. அடுத்தது வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்டிச் பார்க்கலாம், சரிங்களா? அடுத்த ஸ்டிச் இல்லை, அடுத்த ஷேப் பார்க்கலாம். அடுத்து இப்போ வந்து இப்படி வேவ் மாதிரி இப்படி கர்வாக போட்டுக்கோங்க. இந்த ஷேப் போடுங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஷேப்ஸ்லாம் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ஸ்டிச்சஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் போடும்போது அது செய்யும்போதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஷேப்ஸ்லாம் போட சொல்லி கொடுப்பேன். இதெல்லாம் போடுங்க, போட்டால் தான் வந்து ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எடுத்ததுமே வந்து இது மாதிரி நெக்கில் போடணும் யூ அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அந்த ஷேப் மாதிரியே எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சில செயின் வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, அது கண்டிப்பாக வரும், சரிங்களா? அடுத்தது வேறு ஷேப் பார்க்கலாம், சரிங்களா? இந்த சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து இப்போ செயின் ஸ்டிச் போடுங்க. நீங்கள் ஒன்று இந்த இன்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணி போடுங்க. ஆனால் இதுலேருந்து அழகாக கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க இந்த ஷேப்க்கு, சரிங்களா? எப்போவுமே ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும்.
நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எப்போ முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஒரு லைன் பீட்ஸ் போட்டேன், அதனால அடுத்த லைன்லேருந்து அப்படியே போட்டுக்கலாம் அப்படிலாம் கிடையாது. எப்போ போட்டாலும் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். கையை நீங்கள் ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணவே கூடாது. அதுக்காக தான் இந்த ஷேப்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஃப்ரேம் எப்போவுமே அதே மாதிரி தான் இருக்கணும். உங்களோட கையை மட்டும்தான் நீங்கள் மாற்றி மாற்றி திருப்பி எடுத்துகிட்டு போகணும். முக்கியமாக இந்த ஷேப்ஸ் போடுறதுக்கு காரணமே அதுதான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணி அவங்களுக்கு போட வரல அப்படின்றதுக்காக திருப்பிப்பாங்க. ஸோ நம்ம அப்படி பண்ணவே கூடாது. நீங்கள் ஃப்ரேமில் போட்டாலும் சரி, காட்டில் போட்டாலும் சரி, பாக்ஸ் ஸ்டாண்டில் எந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் போடுறீங்கனாலும் சரி, அதை ரொட்டேட் பண்ணவே கூடாது. காட்னா ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரேம்னா ஈஸியாக ரொட்டேட் பண்ணிப்பாங்க நம்ம கை வாட்டத்துக்கு. பட் அப்படி ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஸ்டாண்டு எப்போவுமே ஃபிக்ஸடாக தான் இருக்கணும். நம்ம கை மட்டும்தான் மாறி மாறி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட இந்த ஷேப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, நல்லா கரெக்டாக வர வரைக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும், கண்டிப்பாக கரெக்டாக வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இது முடிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ், அடுத்தடுத்த கிளாஸில் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.